வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, சில வாரங்களுக்கு முன்னாடி சீனா ஒரு 6th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தோட முதல் பறத்தலை நடத்தியதா சில வீடியோக்கள் வெளியாகி சமூக வலைத்தளங்கள்ல பரபரப்பை ஏற்படுத்திச்சு. இதனை தொடர்ந்து நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் இந்தியா இன்னும் 4ஆம் தலைமுறை போர் விமானங்களை இயக்கி வந்துகிட்டு இருக்காங்க. சீனா 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை வெற்றிகரமா டெவலப் செய்து முடிச்சிட்டு 6ஆம் தலைமுறை போர் விமானத்தையும் முக்கால்வாசி டெவலப் செய்து முடிச்சிட்டாங்க அப்படின்னு இந்தியா மீது கடுமையான விமர்சனங்களை முன் வச்சாங்க. ஆனா சீனாவுடைய இந்த 6th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானம் குறித்து தற்போது இந்திய விமானப்படையை சேர்ந்த சில முக்கியமான அதிகாரிகள் சில அதிர்ச்சிகரமான தகவல்களை வெளியிட்டிருக்காங்க. அது என்ன விஷயம்? இந்திய விமானப்படை சீனாவுடைய 6ஆம் தலைமுறை போர் விமான டெவலப்மெண்ட்டை எப்படி பாக்குறாங்க? சீனாவின் விமானப்படை வளர்ச்சியை கவுண்டர் செய்வதற்கு இந்தியா என்ன மாதிரியான வேலைகளை செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க? உண்மையாகவே சீனா ஒரு 6ஆம் தலைமுறை போர் விமானத்தை டெவலப் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். சில வாரங்களுக்கு முன்னாடி சீனா J-36 அப்படிங்கிற 6ஆம் தலைமுறை போர் விமானத்தோட முதல் பறத்தலை நடத்தினாங்க. சீனாவுடைய 6ஆம் தலைமுறை போர் விமானத்தோட வீடியோ சமூக வலைத்தளங்கள்ல மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திச்சு. நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் இந்தியாவை கடுமையா விமர்சனம் செஞ்சு வந்துகிட்டு இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில இது தொடர்பா இந்திய விமானப்படையை சேர்ந்த சில முக்கியமான அதிகாரிகள் சமீபத்துல ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க. அந்த பேட்டியில சீனா சமீபத்துல ஒரு 6ஆம் தலைமுறை போர் விமானத்தை சோதிச்சதா சொல்றாங்க. ஆனா அந்த விமானத்தை இயக்க பயன்படுத்தக்கூடிய இன்ஜின் WS-10C அப்படிங்கிற இன்ஜின். இந்த இன்ஜின் ஒரு 4th ஜெனரேஷன் இன்ஜின். சீனா ஒரு 6ஆம் தலைமுறை போர் விமானத்தை டெவலப் செய்யறதுல அதிக முனைப்பு காட்டலாம். ஆனா 6ஆம் தலைமுறை போர் விமானத்துல உள்ள சில டெக்னாலஜிகளை உருவாக்கி ஒரு விமானத்தை அசெம்பிள் செய்து பறக்க வைக்கலாம். ஆனா ஒரு 6ஆம் தலைமுறை போர் விமானத்திற்கு மிகவும் ஒரு முக்கியமான விஷயம்னா அது விமானத்தை இயக்க பயன்படுத்தும் ஒரு 6th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் இன்ஜின். அந்த இன்ஜின் தொழில்நுட்பத்தை சீனா இன்னும் டெவலப் செய்து முடிக்கல. அப்படி இருக்கும் பொழுது எப்படி சீனா சோதித்தது ஒரு 6ஆம் தலைமுறை போர் விமானம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேள்வி எழுப்பி இருக்காங்க. தற்போது வரைக்கும் சீனா தன்னுடைய J-20 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை இயக்குறதுக்கு WS-10C அப்படிங்கிற இன்ஜினை தான் பயன்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அதே இன்ஜினை தான் தற்போது சோதித்த 6ஆம் தலைமுறை போர் விமானத்திலையும் பயன்படுத்தி இருக்காங்க. சீனா தற்போது சோதித்திருக்க J-36 விமானத்துல 6th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்துல பயன்படுத்தப்படும் சில தொழில்நுட்பங்களை வேணா இணைச்சிருக்கலாம். குறிப்பா விமானத்துல அட்வான்ஸ் ஏர்ஃப்ரேம், ஃபியூச்சர் ஏவியானிக்ஸ் போன்ற சிஸ்டங்களை இணைச்சிருக்கலாம். ஆனா அந்த விமானத்தோட பெர்ஃபார்மன்ஸ தற்போது சீனா பயன்படுத்தும் WS-10C இன்ஜின் மிகப்பெரிய அளவுல குறைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த WS-10C இன்ஜின் சீனாவால் உருவாக்கப்பட்ட ஒரு அதிநவீன இன்ஜின் தான். WS-10C இன்ஜின் தற்போது சீன விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள 4th ஜெனரேஷன் விமானங்களோட செயல்திறனை வேணா அதிகரிக்கலாம். ஒரு உண்மையான 6th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை இயக்குறதுக்கு இந்த இன்ஜினுக்கு தகுதியே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது சீனா எப்படி ஒரு 6th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை சோதிச்சுட்டாங்க அப்படிங்கறத ஏற்றுக்கொள்ள முடியும்? இது இந்தியா, அமெரிக்கா போன்ற நாடுகளை பயமுறுத்துவதற்கு சீனா செய்யக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு இந்திய விமானப்படை நினைக்கிறாங்க. ஒரு உண்மையான 6th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானம்னா அந்த விமானத்துல ஒரு 6ஆம் தலைமுறை இன்ஜின் இணைக்கப்பட்டிருக்கணும். அந்த இன்ஜினை பயன்படுத்தி 6th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தினால சூப்பர் க்ரூஸ் செய்ய முடியணும். அது மட்டும் இல்லாம தொடர்ந்து சூப்பர் சானிக் ஸ்பீட விமானம் மெயின்டைன் செய்யணும். இது போன்ற பல ஸ்பெசிபிகேஷன்ஸ் ஒரு 6ஆம் தலைமுறை போர் விமான இன்ஜினுக்கு இருக்குது. அந்த இன்ஜின் தொழில்நுட்பத்தை சீனா இன்னும் டெவலப் செய்யல. சீனா தற்போது சோதிச்சிருக்க J-36 விமானத்துல WS-10C 4th ஜெனரேஷன் இன்ஜினை டெம்பரவரியா பயன்படுத்தி இருக்கலாம். வரும் காலத்துல ஒரு 6th ஜெனரேஷன் இன்ஜினை டெவலப் செய்து J-36 விமானத்துல இணைக்கும் பொழுதுதான் அந்த விமானம் ஒரு 6th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானமா ஆகும். சீனா WS-15 அப்படிங்கிற ஒரு 6th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் இன்ஜினை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த இன்ஜின் 6th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்திற்கு தேவையான த்ரஸ்ட் எஃபிஷியன்சி, அதிக வேகம் போன்ற பல விஷயங்களை உள்ளடக்கியதா இருக்கும். ஆனா சீனாவால அடுத்த 10 முதல் 12 வருடங்களுக்கு இந்த இன்ஜினை டெவலப் செய்து முடிக்க முடியாது. அதனால
இந்தியா இந்த கால இடைவெளியை தனக்கு சாதகமா பயன்படுத்தி கொண்டு இந்தியா ஒரு 6th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் இன்ஜினை டெவலப் செய்யறதுல அதிக கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. சீனா தன்னுடைய 6th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை டெவலப் செய்து ஃபுல் ப்ரொடக்ஷனுக்கு கொண்டு வருவதற்கு குறைந்தது 2037 வருடமாவது ஆகும் அப்படின்னு இந்தியன் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்த கால இடைவெளியை பயன்படுத்திக்கிட்டு இந்தியா தன்னுடைய AMCA 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமான ப்ராஜெக்ட வேகப்படுத்தணும். அது மட்டும் இல்லாம ஒரு 6th ஜெனரேஷன் இன்ஜினை டெவலப் செய்யும் வேலையையும் இந்தியா துரிதப்படுத்தணும். ஸ்டெல்த் டிசைன், அட்வான்ஸ் சென்சார்ஸ், அட்டானமஸ் ஆபரேஷன், நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இன்ஜின் டெக்னாலஜி போன்ற பல தொழில்நுட்பங்களை டெவலப் செய்யறதுக்கு இந்தியா உலகின் முன்னணி ஏரோஸ்பேஸ் நிறுவனங்களுடன் இணைந்து செயல்படணும் அப்படின்னு இந்தியன் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்த சூழ்நிலையில தான் நிறைய நண்பர்கள் நம்ம இந்தியாவோட விமான டெவலப்மெண்ட் குறித்து வீடியோ போடும்போது இன்ஜின் இல்லாம எப்படி விமானத்தை தயாரிக்க முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. தற்போது இந்தியா சொந்தமா எந்த விமான இன்ஜினையும் தயாரித்து விமானங்கள்ல இணைக்கல. ஆனா தேஜஸ் விமானத்தை எப்படி டெவலப் செய்து படையில் இணைச்சிருக்காங்க. விமான இன்ஜின் தொழில்நுட்பம் உலகின் வல்லரசு நாடுகளிடம் மட்டுமே இருக்குது. அந்த தொழில்நுட்பத்தை இந்தியா டெவலப் செய்யணும்னா அதற்கு சில காலம் எடுக்க தான் செய்யும். அது வரைக்கும் இந்தியா மற்ற நாடுகளுடைய இன்ஜினை தன்னுடைய விமானங்கள்ல பயன்படுத்துவாங்க. இந்தியாவுடைய இன்ஜின் டெவலப்மெண்ட் மெச்சூர் ஆன பிறகு இந்தியா சொந்த இன்ஜின்களை பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க. ஒரு 6ஆம் தலைமுறை போர் விமான இன்ஜினை டெவலப் செய்யறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இதுல பல சேலஞ்சஸ் இந்தியா சந்திக்க வேண்டியது இருக்கும். குறிப்பா சூப்பர்சானிக் வேகத்துல விமானங்கள் தொடர்ந்து பறக்கணும்னா விமான இன்ஜின் தயாரிப்புல பயன்படுத்தப்படும் மெட்டீரியல்கள் அதிக வெப்பத்தை தாங்கக்கூடியதா இருக்கணும். குறிப்பா செராமிக் மெட்ரிக்ஸ் காம்போசிஷன் மற்றும் ஹை டெம்பரேச்சர் அலாய் கொண்ட மெட்டீரியல்கள் விமான இன்ஜின் தயாரிப்புல அதிகமா பயன்படுத்துவாங்க. இந்த காம்போசிஷன் கொண்ட மெட்டீரியல்கள்ல எது சிறந்தது அப்படிங்கறத கண்டுபிடித்து விமான இன்ஜின் தயாரிப்புல பயன்படுத்தணும். அடுத்து ஒரு 6th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமான இன்ஜின் ஸ்டெல்த் கேப்பபிலிட்டி கொண்டதா இருக்கணும். அதாவது இன்ஜினோட ரடார் கிராஸ் செக்ஷன் மற்றும் இன்ஃப்ராரெட் சிக்னேச்சர் ரொம்ப குறைவா இருக்கும் வகையில விமான இன்ஜினை தயாரிக்கணும். இந்த விஷயம் இந்திய விஞ்ஞானிகளுக்கு ஒரு மிகப்பெரிய சேலஞ்சா இருக்குது. இந்த சூழ்நிலையில இந்தியா AMCA ப்ராஜெக்டுக்காக தயாரிக்கும் ஒரு 6th ஜெனரேஷன் இன்ஜின் டெவலப்மெண்ட் குறித்து சில முக்கியமான விஷயங்கள் வெளிவந்திருக்கு. அதாவது பிரான்ஸ் நாட்டின் சப்ரான் விமான இன்ஜின் தயாரிப்பு நிறுவனத்தோடு இணைந்து இந்தியா AMCA விமானத்திற்கு தேவையான 6th ஜெனரேஷன் இன்ஜினை தயாரிக்க இருப்பதா தற்போது செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்தியாவுடன் இணைந்து 6th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் இன்ஜினை தயாரிப்பதற்கு யூகேவோட ரோல்ஸ் ராய்ஸ், அமெரிக்காவோட ஜெனரல் எலக்ட்ரிக்ஸ் போன்ற நிறுவனங்கள் போட்டியிட்டாங்க. ஆனா இந்தியா பிரான்ஸ் நாட்டோட சப்ரான் நிறுவனத்தோடு இணைந்து இன்ஜினை தயாரிப்பதற்கு திட்டமிட்டிருப்பதா செய்திகள் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. கிட்டத்தட்ட $5 பில்லியன் செலவுல இந்த விமான இன்ஜின் தயாரிக்கப்பட உள்ளது. தொடர்ந்து இந்த ப்ராஜெக்டுக்கு அதிக அளவு நிதி தேவைப்படும். ஏன்னா வெறுமன விமான இன்ஜினை தயாரிப்பது மட்டும் இந்த ப்ராஜெக்டோட திட்டம் கிடையாது. 6th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் இன்ஜினுக்கு தேவையான அனைத்து பாகங்களையும் இந்தியாவிலே தயாரிப்பதற்கான ப்ரொடக்ஷன் லைனை உருவாக்குவது இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கமா இருக்குது. முதல்ல 6th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தோட புரோட்டோடைப்பை உருவாக்குவாங்க. அந்த புரோட்டோடைப்பை பயன்படுத்தி தரையில் வைத்து விமான இன்ஜினை சோதனை செய்வாங்க. இந்த சோதனை வெற்றிகரமா நடத்தப்பட்ட பிறகு ஃபைட்டர் ஜெட் விமானங்கள்ல இணைத்து விமான இன்ஜினை சோதிக்க ஆரம்பிப்பாங்க. இந்த 6th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமான இன்ஜினை அதிக அளவுல தயாரிப்பதற்கு இந்தியா திட்டமிட்டு இருக்காங்க. முதற்கட்டமா 3 புரோட்டோடைப் இன்ஜின்களை இந்தியா தயாரிக்க போறாங்க. பிரான்ஸ் நாட்டின் சப்ரான் நிறுவனம் இந்தியாவோடு இணைந்து தயாரிக்கும் 6th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் இன்ஜினோட டெக்னாலஜியை 100% இந்தியாவுக்கு டிரான்ஸ்பர் செய்வதற்கு ஒப்புக்கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம விமான இன்ஜின்ல பயன்படுத்தப்படும் அனைத்து பாகங்களையும் இந்தியாவில் தயாரிக்க போறாங்க. இதனால அடுத்த 10 வருடங்கள்ல இந்தியாவுடைய ஏரோநாட்டிக்கல் செக்டார் மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கான ஒப்பந்தம் பாரத பிரதமர் பிரான்சுக்கு போகும்போது கூட கையெழுத்தாகலாம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன பொறுத்தமட்டில் இந்தியா 5ஆம் மற்றும் 6ஆம் தலைமுறை போர் விமானத்தை டெவலப் செய்யறதுல சரியான டைரக்ஷன்ல தான் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்தியா சரியான டைரக்ஷன்ல தான் போய்கிட்டு இருக்காங்களா இல்ல தவறான டைரக்ஷன்ல போயிட்டு இருக்காங்களா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.